ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹவு டு டாக் டு எனி ஒன் எபிசோட் நம்பர் 2. இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் டெக்னிக் பார்க்க போகிறோம். என்ன டெக்னிக்னா, அடுத்தவங்களோட பாடி லாங்குவேஜை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜெர்மனில் ஹர்மன் ஆஸ்டன் ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வளர்த்துட்டு வந்திருந்தாரு. ஹான்ஸுங்கிற ஒரு குதிரை. அந்த குதிரை ரொம்ப புத்திசாலியான குதிரை. ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன சம்முக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லும். எப்படா இவ்வளோ அதிசயமா இருக்கேன்னு சொல்லி அது பார்க்கறதுக்காக ஊர்லேருந்து நிறைய பேர் வராங்க. அவங்க கூட சயின்டிஸ்ட், வெட்னரி டாக்டர், பிலாசபர் இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. அந்த குதிரைகிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க. 2+2 எத்தனைன்னு கேட்டா, குதிரைக்கு முன்னாடி 2 கால் இருக்குல்ல, அந்த 2 கால்ல ஒரு கால் எடுத்து 4 டைம்ஸ் பாத்தீங்கன்னா டேப் பண்ணுது. அதே போல 5 - 2 எத்தனைன்னு கேட்டா, அதுவும் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் டேப் பண்ணிட்டே இருக்கு. அப்பயும் அங்க இருக்க சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷனா இருக்கு. எப்படா இவ்வளவு ஆன்சர் கரெக்டா சொல்லுது அப்படின்ட்டு. ஒருவேளை பின்னாடி இருந்து அவன் ஓனருக்கு ஏதாவது சொல்லி தராங்களா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து அவன் ஓனரையும் போக சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டு அந்த குதிரைகிட்ட கேட்கறாங்க. அந்த குதிரை அப்பவும் கரெக்டான ஆன்சர் சொல்லுது. அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்டுக்கு குழப்பம் தீரல. இது எப்படி உண்மையான புத்திசாலித்தனமா இருக்கா அல்லது ஏதாவது மேஜிக்னு நடக்குதா அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து மறுபடியும் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த தடவை என்னன்னா, அந்த கொஷின் வந்து ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் கேட்கற மாதிரி சொல்லாம அந்த குதிரை காதுல மட்டும் சொல்றாங்க. இந்த பக்கம் 1 அப்படின்னு சொல்றாங்க, இந்த பக்கம் 1 அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் எத்தனைன்னு அந்த குதிரைகிட்ட கேட்கறாங்க. ஏன்னா அந்த குதிரை எந்த ஆன்சருமே சொல்ல, அப்படியே ஐடியெல்லாம் அமைதியா நிக்குது. அந்த ஆடியன்ஸ் கொஷின் என்னன்னு தெரியாம அவங்களும் சைலண்டா பார்த்துட்டே இருக்காங்க. அப்பதான் அந்த சயின்டிஸ்ட் வந்து நோட் பண்றாங்க, குதிரை வந்து அடுத்தவங்களோட பாடி லாங்குவேஜை நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் சொல்லுது. நம்ம பாடி ரிலாக்ஸா இருக்கப்ப குதிரை டேப் பண்ணுது, நம்ம பாடி டைட்டா இருக்கப்ப குதிரை டேப் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுது. இந்த மாதிரி பாடி லாங்குவேஜை மைன்யூட்டா குதிரை நோட் பண்ணி ஆன்சர் சொல்லுது. சொல்ல போனா குதிரை நீங்க என்ன கொஷின் கேட்டாலும் காலை டேப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பாடி லாங்குவேஜ்ல சின்ன மாற்றம் தான் ஏற்பட்டுச்சுன்னா அது டேப் பண்றதை ஸ்டாப் பண்ணிடும். இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிற ஆன்சருக்கும் அதை சொல்ற பதிலுக்கும் கரெக்டா சிங்க் ஆயிட்டே வந்தது. ஸோ இந்த டெக்னிக்கை தான் இப்போ நாம ஃபாலோ பண்ண போறோம். அது எப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நாம பேசுறது அவங்க உண்மையால இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு தான் இருக்காங்களா, அல்லது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்களா, அல்லது இந்த இடத்த விட்டு எப்படா கிளம்புறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு தான் இப்போ நாம கண்டுபிடிக்க போறோம். இதே நாம பேசும்போது அவங்க இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்க பாடி ஒரு ரிலாக்ஸ் பொசிஷன்ல இருக்கும். அவங்க ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். நாம எது கேட்டாலும் தலையை லைட்டா அசைப்பாங்க. இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா நீங்க சொல்றத அவங்க இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே நீங்க சொல்றத அவங்க இன்ட்ரெஸ்டா கேட்கலன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? நாம பாட்டுக்கு பேசிட்டு இருப்போம், அவங்களோட ஐ கான்டாக்ட் பாத்தீங்கன்னா நம்மள நோக்கி இருக்காது, வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, நாம பேசிட்டு இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க கை வந்து இந்த ஃபேஸ்லயோ இப்படி கழுத்துலயோ ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இருந்தாலும் நம்ம பேசுறது அவங்க இன்ட்ரெஸ்டா கேட்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெகத்துல இருக்கல, நெகத்தை வந்து இந்த மாதிரி போஸ்டா அழுத்தி பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து நம்ம பேசுற கான்வர்சேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். மூணாவது, நம்ம கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்கப்ப இந்த இடத்த விட்டு அவங்க காலி பண்ணும், இந்த இடத்த விட்டு எப்படா போவோம்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பேசுறப்ப அவங்க பாடி நம்மள நோக்கி தான் இருக்கும், ஆனா கால் இந்த பக்கம் எங்கடா எஸ்கேப் ஆகிற வழி இருக்கும் அதை நோக்கி இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருப்போம், எப்படா பீரியட் முடியும்னு சொல்லிட்டு பாடியை ஸ்டாஃபை பார்த்தே உட்காந்துருப்போம், ஆனா கால்லாம் பார்த்தீங்கன்னா கதவை நோக்கியே இருக்கும். இந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். ரெண்டாவது, நாம பேசிட்டு இருக்கப்ப அவங்க வேகா வேற ஒரு டாபிக் எடுப்பாங்க. சொல்ல போனா நாம ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு டாபிக் பேசிட்டு இருப்போம், அவங்க வேகா ட்ரையா ஒரு டாபிக் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னாலும் நம்ம பேசுற கான்வர்சேஷன்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அதே போல நம்ம பேசிட்டு இருக்கப்ப அவங்க பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கான்வர்சேஷன்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த இடத்த விட்டு எப்படா காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் கம்யூனிகேட் பண்றப்ப அவங்களோட பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சைக்காலஜிக்கல் டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.